கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தானே நான் மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன், தேவானே உம்மை துதிப்பேன். ஒபரபா ஒபரபா ஒபரபரா ஒப்பரபா ஒகரபரா திகசபரபரபரரா. பலவினன் என்று தாழி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர், பலவினன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். பப்பாரா 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 ஹபரப அபரபரா நகநர நகரரா. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. அம்மாரா அம்மாரா அமரரா ஹகரர ஹகரரா நகநர நகநரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். அவனர அவனர அவனரா அபரக அபரகரா நகநரரரரரா. மொழி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், மொழி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஹரபர நரப அபரபரா ஹரப அபரகரா நகநரரரரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. எசப்பா, நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் வேண்டும் வருவீர். எசப்பா, எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ்லார், சம்பந்தி அக்கா, ஜெயந்தி அக்கா பிரைஸ்லார், கவிதா அக்கா பிரைஸ்லார், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ்லார். வசந்தகுலோரமா யாக்கோபு முதலாவது அதிகாரம் 8வது வசனம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளே எல்லாம் நிலை அற்றவனா இருக்கிறான். இரு மனம். நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னா, நம் கண்களை இங்க மூடும்போது பரலோகத்தில் நம்முடைய கண்களை திறக்கணும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற எதுவுமே நம்மளால வழி நடத்த முடியாது. அட்ராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது ஈர்க்கும் சக்தி உள்ளது. அந்த ஈர்க்கும் சக்தி உள்ளது ஒரு பக்கம் நம்மளை ஈர்த்து கொண்டுதான் இருக்கும். இந்த சக்தி இல்லாம ஆக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் நம்ம சேர வேண்டும். சரி, இந்த இரு மனம் இந்த பூமியில நமக்கு இருக்கணுங்கிறது நமக்கு அதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கோம். மத்தேயு 19வது அதிகாரம் 19வது வசனம். இரு மனம் 19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறதை ஒரு காரியத்தை குறித்தாவது பூமியிலே ஒரு மன்றப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது உங்களுக்கு உண்டாகும். இது என்னன்ற நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போகிறேன். இது நமக்கு தெரிஞ்சாதான் இரு மனம் ஒரு மனம் தான் தெரியும். சரி, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். என்னுடைய சம்பந்தி இப்ப அவர் மரித்து பரலோகத்தில் இருக்கிறார், சுந்தரபாண்டியன். அவரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்றது 10-15 வருஷம் முடிச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு
அவருக்கு ஏற்கனவே பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. எனக்கு பண்ணின டாக்டர் பாஷி தான் அவருக்கும் பண்ணியிருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசைன்னா, இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொரு பைப் உள்ள வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ நான், எங்கள் சம்பந்தி அக்கா, பெரிய மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை வரல, நாங்கள்லாம் சென்னை போயிருக்கோம். அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. இன்னைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட். காலையில் எந்திரிச்சு நானும் எங்கள் சம்பந்தி அக்கா 2 பேரும் சேர்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம். ஜெப குறிப்பை நான் முதல் சொல்லிட்டேன் அக்காட்ட. அக்கா, டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது, அவரை பார்த்ததில்லை. அவர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவங்க 2 பேரும் ஒரு பாயிண்டாக தான் வச்சு ஜெபம் பண்ணோம். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, சம்பந்தி ஆசைப்படுறாரு, அவர் நோ சொல்லணும். அக்காவும் அதான் சொன்னாங்க, நானும் 2 பேரும் சேர்ந்து ஒரே பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு போகிறோம் அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நாங்கள். நான் உள்ளே போய் டாக்டர் சுஜித் லைஃப் சென்டர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது இவர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறான்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, இவர் தான் பேஷண்ட், உங்களுக்கு இவருக்கும் எப்படி ரிலேஷன் கேட்டார். அவர் மலையாளி டாக்டர், தமிழ் தெரியாதவர். நான் சொன்னேன், மை டாட்டர் இஸ் மேரிட் டு ஹிஸ் சன் அப்படின்னு சொன்னேன். ஓ, தட் வே யூ ரிலேட்டட், குட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கேட்குறாரு. நீங்கள் சம்மந்தி சொல்கிறாரு, நான் 6 ரவுண்ட் நடப்பேன். 6வது ரவுண்டில் லேசான புஷ் புஷ்ன்னு எனக்கு நெஞ்சில் இருக்கும். 6 ரவுண்ட் நடப்பேங்களா? ஆமாம் நடப்பேன். நடக்க முடியுமா? நான் நடந்துப்பேன். அப்படி கேள்வியை கேட்குறாரு. இப்போ கையை இப்படி பிணைகிறாரு, இப்படிங்கிறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அதாவது பீஸா இல்லை அவர். இவருக்கு முதவே 7-8 பேர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு பேஷண்ட் வராரு, நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு. இவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஆப்ரேஷன் எனக்கு பண்ணனானா எனக்கு இன்னும் ரொம்ப நாள் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது. உங்களுக்கு நான் சர்ஜரி பண்ணணும்னா சில கண்டிஷன் இருக்கு. உங்களுக்கு மூச்சோட சிரமமாக இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும். நெஞ்சு வலி இருக்கா? நெஞ்சு வலி இல்லை. அப்போ நெஞ்சு வலி இல்லை. 7 ரவுண்டு 6 ரவுண்டு நடக்கிறீங்க. இப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் ஒரு பேஷண்ட்டுக்கு. அந்த பேஷண்ட் 3வது சர்ஜரி ஏற்கனவே 2 இடத்துல பண்ணி ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு 3rd சர்ஜரி நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அந்த பேஷண்ட்டுக்கு வயசு 78 வயசு. 78 வயசான ஆளுக்கு என்ன பிரச்சனை? நெஞ்சு வலி. நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துடும். பாத்ரூமில் அப்படி முக்குவார் நெஞ்சு வலி அப்படி உங்களுக்கு இருக்க இல்லை. அப்படி வந்தால் வாங்க, நாங்கள் உங்களுக்கு 2வது ஆப்ரேஷன் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. இப்போ அவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, சர்ஜரி பண்ணுறது அவருக்கு ரொம்ப லேசான காரியம் அப்படின்னா, லேசான காரியம். அது மாதிரி அப்படி பாஷிக்கு 2nd சர்ஜரி 3rd சர்ஜரிங்கிறது அவர் எக்ஸ்பர்ட். அவர் இப்போ வெளியில் வந்தோன்னே என் பெரிய மாப்பிள்ளை கேட்குறாரு, ஏன் மாமா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு அவர் தன்னை எப்படி சொல்கிறாருன்னா, நாங்கள்லாம் வியாபாரிகள். அவர் வியாபாரி. அவர் எப்பவுமே எங்கள் கண்கள் எங்கே இருக்கும்னா, அந்த அந்த என்கிட்ட சரக்கு வாங்க வேண்டிய பையில் இருக்கிற பணத்து மேலே இருக்கும். அந்த பணம் எனக்கு வேணும், அதுக்காண்டி நான் என்னன்னாலும் செய்வேன். என்னுடைய திங்ஸை விற்று அவன்கிட்ட பணம் எனக்கு வரணும். அதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். இவர் ஏன் பண்ணலை? இவருக்கு ஏன் பண்ணலை? அதுதான் சொன்னேன், வசனத்தை சொன்னேன். நானும் உங்கள் அம்மாவும் காலையிலே ஜெபம் பண்ணோம், ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணோம். சம்பந்தி மேலே அவர் கத்தி வைக்கக்கூடாது. சரிங்களா? நடந்துருச்சாலியாட்டு. ஆமாம் மாப்பிள்ள, ஆமாம் மாமா நடந்துருச்சு. இது எனக்கெல்லாம் இன்னும் நம்ப முடியல. அவர் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அவர் மட்டும் 5 லட்சம்னாலும் எங்கள் அப்பா கொடுப்பாரு, 10 லட்சம்னாலும் எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் கிடையாது, 15 லட்சம் அப்படி தூக்கி போட்டுருவாரு. அந்த அளவு அவர் கையில் எங்கள் சம்மந்தி காசு அப்படி கோடீஸ்வரன் அவர். ஆனால் அந்த பணம் அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணும். ஆனால் டாக்டர் நோ சொன்னார். சரி, இப்போ வசனத்துக்குள்ள திரும்ப வருகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்ற. என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபு எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டதுன்னா, ஒரு பூரண வளர்ச்சி அடையிறதுக்காக. குரோத். அந்த குரோத்ல என்ன ஆகுனா, நம்முடைய டைரக்ஷன் அப்படியே இங்க அங்க என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறாம இருக்கிறதுக்கு ஒரு வழி. அப்ப பணம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த பணங்கிறத நமக்கு தேவையா? எஸ், தேவை. இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்ப ஒரு சில காரியங்களை மணிக்கு தியானிக்க இருக்கும். லூக்கா 12வது அதிகாரம் 21. 12:21. தேவனிடத்திலே ஐஸ்வர்யான இடம்.
அப்ப நம்ம போற பாதை சரியான பாதையா இருந்தானா தேவனிடத்துல ஐஸ்வர்யவனா இருப்போம். தீவிரத்தில் எப்படி ஐஸ்வர்யனா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு தான் இந்த ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்ன ஓமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 15 வசனம் நமக்கு தெரிஞ்சது. பொருள் ஆசை பாருங்க. பின்பு அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இந்த பொருள் ஆசைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சொத்து வேணும், பணம் எனக்கு இருக்கா, எனக்கு இருக்கு, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, கொடுக்காத ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்துக்கும் நான் ஆண்டவர் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு கொடுக்கிற காரியம் அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இதுதான் பொருள் ஆசை. ஒரு பாதையில போறோம், பொருள் ஆசைங்கிற ஒண்ணு நம்மள வந்துடக்கூடாது. வந்தா என்ன ஆகும் அப்படின்னா தேவனிடத்திலே நம்ம ஐஸ்வர்யவனாக இருக்க முடியாது. பாருங்க, லூக்கா 12:20, தேவனோ அவனை நோக்கி மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கப்பட்டால் நீ சேர்த்து யாரு? இந்த ராத்திரி நம்ம ஆயத்தமா இருக்கணும். என்ன ஆயத்தமா இருக்கணும்? இன்னைக்கு எனக்கு மரணம் வந்தா நான் எங்க போறேன், இதான் மேட்டம். அப்ப முதல் குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவனா இருக்கு. அப்ப லூக்கா 12வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். பொக்கிஷம், என்னுடைய பொக்கிஷம் எதுங்க? வேதவசனம். எனக்கு ஜானாகி அம்மாக்கு தெரியும், காலையில ஒரு 5:45 ஆலயத்துக்கு போயிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் வரும்போது யாருமே இல்லை, கோயில் குட்டி இருந்தாரு. அதுக்குள்ள மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஏசாயா 51வது அதிகாரத்துல நீதியை குறித்து 3 நீதியை சேர்த்து சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட். அதுக்கு வசனம் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் குறிப்புகளை சேர்த்துக்கிட்டு அடுத்த வியாழனுக்கு நான் இப்பவே ஆயத்தமாயிரு. இதெல்லாம் எதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயம். ஏன் பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்துல இருக்கு. நான் காலையிலேயே எனக்கு அந்த பொக்கிஷத்துக்குரியதை சேலைக்கு ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, 35, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும். அறைகள்ங்கிறது என்னன்னா நம்முடைய இடுப்பு. அந்த இடுப்புங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? அது கட்டப்பட்டிருக்கணும். இது புரியறதுக்கு அந்த காலத்துல, இப்பெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல இப்பெல்லாம் அந்த குட்டி அணைங்கிறதெல்லாம் வந்துருச்சு. பிக்கப் பேண்ட் இல்லாத காலத்துல ஒரு இடத்துல இருந்து மீன் அல்லது காய்கறி எடுத்து தலையில தூக்கி வச்சுப்பாங்க. வச்சுட்டு இடுப்புல ஒரு ஒரு துண்டை டைட்டா கட்டியிருப்பாங்க. ஏன் டைட்டா கட்டியிருக்காங்கன்னா, அவங்க இடுப்புல உள்ளது அவுந்து போகாம இருக்கிறதுக்கு. அவங்க ஒரு ஸ்பீட்ல நடப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு. ஏன்னா அந்த கிராமத்துல இருந்து தலையில வெயிட் வச்சுக்கிட்டு அந்த சந்தை ஆரம்பிக்க முன்னாடி இவங்க போய் சேரணும். அதுதான் அது ஒரு ஓட்டம். லூக்கா 12வது அதிகாரம் 36, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வரும்பொழுது எப்பொழுது வருவான்ற காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாரு. யூ ஹேவ் டு வெயிட். சரி, அந்த பாதையில இருக்கு. பாதையில பண ஆசை நமக்கு வரக்கூடாது. பணம் வேணும், ஆசை வரக்கூடாது. ரைட். 3வது குறிப்பை நம்ம பார்க்க போயிடும். லூக்கா 12:22, 12:22, கவலைப்படாதிருங்கள். இந்த பாதை இரு மனத்துல ஒரு மன கவலைங்கிறது வந்துச்சுனால எல்லாம் பிரச்சனையும். கவலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்மளுடைய கவலை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும்? இது வருமா, இப்படி வர கவலை இருக்கும். ஆனா அந்த கவலைங்கிறது எப்பன்னா அது நடக்காது, வேஸ்டா போயிடும். பாருங்க, சரீரத்துக்கும் கவலைப்படாதிருங்கள். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 29வது வசனம், சந்தேகப்படாமல் இருங்க. கவலைப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகங்கிறது எப்ப வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா வரும். திரும்பமாக இந்த காலையில உள்ள ஊழியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா 51வது அதிகாரத்துடைய ஆழத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். இது பலருக்கு பல இடத்துல நான் சொல்லிட்டேன், இது புதுசு கிடையாது. ஆனாலும் புதுசா நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பழச வச்சு என்னால சொல்ல முடியும். கவலைப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஏன் கவலைப்படாத? நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். ஒரு மனம், அந்த ஒரு மனம் பாதையில போகும்போது இது ரெண்டும் வந்தானா நம்ம டைரக்ஷன் மாறிடும். சந்தேகப்படக்கூடாது. ஏன் சந்தேகப்படக்கூடாது? நமக்கு ஒரு பரம பிதா இருக்கார். அந்த பிதா பாருங்க,
பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்வார்? ஒரு பாதையில கொண்டு போகிறார். 30வது வசனம் பாருங்க. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகள், இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அப்பா, எங்க அப்பா பிதா, அப்பா பிதா நான் சொல்ல மாட்டேன், அப்பா. அப்பா என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னெல்லாம் தேவையோ அவரெல்லாம் செய்தார். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு எங்க அப்பாட்ட போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னா எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பா இருக்கேன்டா, பாத்துக்கிறேன்டா, இவ்வளவுதான், அதோட முடிச்சிருவாரு. என்ன ப்ராப்ளம்னாலும் அவர் பாத்துக்கிறார். ஆனா 90ல எங்க அப்பா பரமபிதாட்ட போயிட்டார். அப்புறம் பரமபிதா தான் எங்க அப்பா இன்னைக்கு வர ஒரு பாதையில கொண்டு போறாரு. அவர் அறிந்திருக்கிறார், என் தேவை என்னன்னு அறிந்திருக்கிறார். அப்ப அந்த 2 மனத்துல ஒருவேளை போனா அவர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. 4வது குறிப்பு, நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன செய்யணும். 31 வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தையே என்ன இருக்க? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். அத கல்லன் சாகரான், அதுக்கு முன்னாடி சொல்லுகிறாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த பரதேஸ்ங்கிற ஒரு இடம் ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார். பழைய ஏற்பாட்டில இருந்து வருது, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருது. கீழே இருந்து அது மேலே கொண்டு போறாரு. கொண்டு வந்து அங்க கொண்டு வைக்க போறாரு. அது நிச்சயமான ஒரு இடம். அதை நம்ம பார்க்கிறோம். இவை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூடங்கிறது ஆடிங். நான் 2வது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தோம். அண்ணன், தம்பி, நான். எனக்கு தம்பி எல்லாம் என்னோட டாப். அமெரிக்கால வேலை பார்த்தான். இந்தியன் கேஷ் வச்சிருந்தாரு, டாலர் வச்சிருந்தாரு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்னை விசேஷமாக உயர்த்தார். கரெக்டா 7வது வருஷம் 2007 என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கும். அப்ப இங்க இருக்கிற அத்தனை பேர், ஜோதி சிஸ்டர் வந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆரோக்கியராஜ், மரியாள் எல்லாருமே எங்க வந்தாங்க? எங்க தூத்துக்குடிக்கு. அப்ப அந்த ஹோட்டல் கட்டிட்டு இருக்காங்க. நாங்க பிரேயர் போகும்போது இந்த பிள்ளையெல்லாம் நடக்கிறாங்க, மேல நடந்து 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 போறாங்க. அப்புறம் எங்க இருக்கோம்னே தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு. அப்புறம் அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் சாப்பிடாம போயிடுவோம் நாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த கூடல இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு நாள் எங்க சம்பந்தி சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க நம்ம ஹோட்டல்ல வந்து ஒரு நாளாவது தங்கணும்ல மாப்பிள்ள, அப்பதானே எங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு எவ்வளவு வாடகை கேட்பாரு? வாடகைலாம் கிடையாது. ஃப்ரீயா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஆண்டவனுக்கு ஒரு இதெல்லாமே கூடங்கிறது. ஆனா அந்த இருமனத்துல ஒரு மனம் அது ஒன்றே சைட்ல என்ன போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேடல். தேவனுக்கு பிரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 32, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த பிரியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே வாங்கறதுக்கு தான் நம்ம சொந்தம். ஆனா பிதா கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறாருன்னா சிறுமந்தையே, நம்ம குட்டி தான். பயப்படாதே. பயம், இந்த பயம் இருந்தானா இந்த பாதை டைவர்ஷன் ஆகி நமக்குள்ள போயிடும். இந்த ராஜ்யம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 17:20, லூக்கா 17, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசோதிக்கப்பட்டது. அவர் தேவனுடைய ராஜ்யம் பிரதித்திரமாக இது உங்களுக்குள்ளே இருக்கிறது. சந்தேகம் இல்லை. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க, உங்களுக்கு சந்தேகம் வராது. நாளைக்கு என்ன குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, அது அவர் கவலைப்படுவார். அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாரு. இது யாருக்கு மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கூட்டத்தாருக்கு தான். சரி, அறைகள் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சேன். இந்த அறைகள் கட்டப்பட்டது குறித்து நம்ம ஒரு சில பார்க்க போறோம். ஏன்னா அறைகள் கட்டப்பட்டது எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க, யாத்ராகமம் எடுத்துக்கோங்க, 12வது அதிகாரம் 11. இப்ப இவங்க ஒரு மனத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 2 மனம் கிடையாது, ஒரு மனம். எகிப்துல இருக்காங்க, அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அப்ப ஒரு ஆட்டு குட்டி அடிக்க போகுது. அடிக்கப்பட்டனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். பாருங்க, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 11 வசனம். அதாவது சாப்பிட்றதுக்கு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும், வெள்ளைக்காரங்களாம் ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்க.
நம்ம கையை வச்சு சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் கையை வச்சு தான் நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் ஃபோர்க்கெல்லாம் வச்சு பார்த்தோன்னா எனக்கெல்லாம் பயமாக இருக்கும், வாயை குத்திடுவோன்ட்டுங்க. ஆனால் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் கண்டிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க புறப்பட போகிறாங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதை புசிக்க வேண்டிய விதமானது, நீங்கள் உங்கள் அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு. இது ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நான் டவுசர் போட்டிருப்பேன். லுங்கி கட்டினவங்க தான் கீழே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த லுங்கி அவுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தான் வயிறு பெருசாகும், இடம் இருக்கும். அவுத்து விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு அப்புறம் ஒரு கையில் அந்த லுங்கியை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் கை கழுவாங்க. ஆனால் ஆண்டது அப்படியே நல்லா டைட்டாக கட்டிக்கோ. ஏன்னா நீ ஸ்டார்ட் பண்ண பாரு, எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுக்குண்டு. ஆப்போசிட். செருப்பை கலத்தி போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் செருப்பை போட்டுக்கோங்கிறாரு. ஏன்னா நீ ஸ்டார்ட் பண்ண எப்போனாலும் கிளம்பிடும். எல்லாமே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. தொடுத்துக்கொண்டு கைகளிலே தடியை பிடித்துக்கணும். நம்ம கையில் என்னதுவோம், சாப்பாட்டை வச்சுருப்போம். ஒருத்தானே ஒரு பக்கம் கிளாஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சிக்கன் கால் பீஸ் வச்சிருப்போம். அவங்க சாப்பிட்டு இருப்போம். இங்கே ஒரு இப்படி தான் 2 கையில் இப்படி தான் சாப்பிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே ஆண்டவர் தடியை பிடிச்சிக்கும். தடி எப்போ அப்படி நடக்கும். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு மனம் தான். நீ எகிப்தவுடன் நான் சொல்லும்போது நீ கிளம்பிடணும். பிடித்துக்கொண்டு அதை தீவிரமாக புசியுங்கள். தீவிரமாக புசிக்கணும். ஃபாஸ்ட்டாக கடை சாப்பிடும். நானும் எங்கள் அப்பாலாம் அப்படி தான் சாப்பிடும். சாப்பிட்றதுல கடை. ஏன்னா எப்போனாலும் அடுத்த வேறு வேலை இருக்கும். ஆனால் ஸ்பீடாக சாப்பிடணும். இதுதான் ஒரு மனம். எகிப்தை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும். 11வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஒவ்வொருவன் அயலானத்திலே பொண்ணுடைமை கேட்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வெறுங்கையா போக மாட்டேன், உன்னோட என்ன செய்வேன், உனக்கு நான் நிறைய பொக்கிஷத்தை கொடுக்க போறேன். அது எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது அதிகாரம் 35வது வசனத்துல பாருங்க. மோசே சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளியுடமையும் வசனம் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்கள் ஏற்றுடைய தயவு. இது தாங்க பெரிய ஒரு காரியம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஒரு டவுரி டொனேஷன் வாங்க போறாங்க. சாம் ஜோபத்ரி பிரதர் அவர் சொன்ன வேகமா சாப்பிட்டா அது உனக்கு எங்களுக்கு வேலை இருக்கு போறதுக்கு, நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கேஸ் வரும், டக்குன்னு போகணும், ஒரு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம், சாப்பிட்டு அவசரமா ஓடணும். சரி, பிரதர் சாம் ஜோபத்ரி இந்த சம்பவத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்தார். சென்னையில வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் ரைட்டர் ஆகி நல்லா சம்பாதிச்சார், எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவங்க ஊர்ல இருந்து ஒரு 5 பேர் வர்றாங்க. யாரை தேடி வர்றாங்க? சாம் ஜோபத்ரி டொனேஷனுக்காக. முதவே நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி வர்றாங்க பிரதர், எந்த நாள் நீங்க இருப்பீங்க, அவங்களால நீங்க சந்திக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவருக்கு அந்த ஊர் மேல ஒரு பயங்கர ஒரு அன்பு. அதனால இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இவருக்கு நான் ஒரு 5 லட்சமாவது டொனேஷன் நான் கொடுக்கணும்ட்டு மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். 5 லட்சம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்து வணக்கமெல்லாம் வச்சுக்கிட்டு, தம்பி, நம்ம ஊருக்கார தம்பி, நாங்க சென்னையில இருந்து எங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம், நீ குறைஞ்சது ஒரு 10,000 கொடுக்கணும்ப்பா, அதுக்கு கம்மியா கொடுத்தா எங்களுக்கு வருத்தப்படுவாங்க. இவரு மனசுல 5 லட்சம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இவர் 10,000க்கு தான் தகுதின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இவர் 10,000 கொடுப்பாரு, 5 லட்சம் கொடுப்பாரா? 10,000 தான் கொடுத்தாரு. அத ஆண்டவர் கிரியை செய்தார் பாருங்க. அத இங்க நம்ம பாக்குறோம், ஆப்போசிட்டா பாருங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 36 வசனத்துல கர்த்தர் ஜனங்களுக்கு, அதாவது இது நான் எதுக்காக சொன்னா, இரு மனம் இல்லாம ஒரே மனம். நாங்க எகிப்தை உடனும், எகிப்தை விட்டு போகும்போது நாங்க கோடீஸ்வரலாக நாங்க போவோன்றது ஆண்டோடைய பிளான். அது பெருங்கையா கிடையாது. கர்த்தர் ஜனங்கள் எகிப்துடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததனாலே கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். நம்ம கொடுப்போமா? கவரிங் நகை கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவரிங் நகை இப்ப விலை கூட. ஆனா இவ்விதமாக அவர்கள் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள். கொள்ளையடிச்சு போயிட்டே இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39வது வசனத்தை வாசிக்கிறாங்க. எகிப்திலே அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்புலாக சொல்லி அவர்கள் எகிப்தை தரித்திராமல் துரத்த விடப்படனால புளித்திருந்தது. அவர்கள் தங்கள் வலிக்கு என்று ஒன்றையும் ஆயத்தம் பண்ணல, தேவையில்லை, ஆண்டவர் பார்த்துக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம்.
ஆனா இரு மனம் இருக்கக்கூடாது, ஒரு மனம் ஒரு பாதையில போயிட்டே இருக்கணும். சரி, இப்ப பிரச்சனை வெளியில இருந்து வந்துச்சு, உள்ளே இருந்து வந்துச்சு. வெளியில இருந்து பார்வன் நினைச்சாரான் வர்றான். வாசிப்போமா இந்த, ஏன்னா அந்த இரு மனத்துல இல்லாம ஒரு மனத்துல போகும்போது பிரச்சனை வரும். இதான் நான் காட்டுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தெல்லாம் போகாது, பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39வது வசனத்துல பிரச்சனை உள்ளே இருக்குங்க. அப்போஸ்தலர் 7:39, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதிடாமல் இவனை தள்ளிவிட்டு, மோசையை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திருத்தி, இருதயத்துக்குள்ள எகிப்து உட்கார்ந்து இருமனத்துல ஒரே மனம் என்ன செய்யணும்? எகிப்தை விடணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் போய் சேரணும். ஆண்டவர் சொல்ல நீ எம்டியா போக மாட்டியா, நகையோட தான் போவேங்கிறார். ஆனா அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய, எகிப்து எங்க வச்சிருக்காங்க? இருதயத்தை வச்சிருக்காங்க. அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 14வது அதிகாரம், என்னாகமம் 14வது அதிகாரம் 29வது வசனத்துல, இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதம் பீழும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கார். இரு மனத்துல ஒரு மனம் தான் இருக்கணும். இருதயத்திற்குள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் இருக்கணும், எகிப்து இருக்கக்கூடாது. எகிப்து இருந்தாதான் இங்க வனாந்திரத்தில் நீ செத்து போயிருவீங்க. உங்களில் 20 வயதுக்கு அது மேற்பட்டவர்கள் இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறதுனாலே அனைவருடைய பிரேதம் முறுமுறுப்பு. எல்லாம் கேட்டுப்பாங்க. ஆண்டவரை நம்ம துதிக்கணும். இருதயத்திற்குள்ள வசனம் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாட்சியை சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன். டேனியல் ராஜேஷ் நேற்று நீ பார்க்க வந்தார், பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவருடைய கிருபையினால காங்கிரீட் போட போறாரு. டெய்லி ஒரு பிரச்சனை வருது, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான், ஏத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான்ட்டு சொன்னார். நான் சொன்னேன், ராஜேஷ் சாத்தான் உயிரோடு இருக்கான், ஐயோ பயங்கரமா ஆடுறான்ட்டு. அப்ப நீங்க அத்தி காலையில எப்ப வர்றீங்களோ ஒரு பாட்டு புத்தகத்தை கையில வச்சுக்கோங்க, சத்தமா துதிங்க 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 துதிங்க, சாத்தா அரண்டு ஓடிடுவான்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் செய்தாரான்னு எனக்கு தெரியல, செய்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பிரேதங்கள் எல்லாம் முறுமுறுத்ததுனால விழுங்குறது. ஆனா யாரால போக முடியும்னா 30வது வசனம் பாருங்க, இதுதான் ஒரு மனம் இருக்குது. எப்புனையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவும் தவிர 2 பேரும் உள்ள போக முடியும். எல்லாரும் பிரவேசிக்கிறார். ஏன் இவங்க 2 பேரும் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது வசனம் என்னாகும், இவங்களுக்குள்ள ஒரு மனத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியுடன், வேறே ஆவி. வேறே ஆவி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலதுபுறம் பார்க்காதப்பா, இடதுபுறம் பார்க்காத, அப்படியே போய்கிட்டே இரு, நம்ம போய் சேர்ந்தலாம். உத்தமமாய் என்னை பின்பற்ற, உத்தமமாய் என்னை பின்பற்றதற்கு அந்த இருதயத்துக்குள்ள எகிப்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பாதையில், கஷ்டமான பாதையில நீங்க என்னமோ நான் ரொம்ப லேசா போறேன்னு நினைக்காதீங்க. என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். ஆனா என்னை அந்த விசேஷமா ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன, என்னை பின்பற்றதுனால அவனை சேர பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு மனத்துல போகும்போது ஆண்டவர் நம்ம போய் சேர்ப்பாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 42வது வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிச்சு போயிடும். என்னாகமம் 14வது அதிகாரம் 42, நீங்கள் உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாத கர்த்தர் உங்களே ஈரார். மோசே சொல்றாரு, நீயா போகாதப்பா, ஆண்டவர் கூட இருக்க மாட்டாருங்கிறார். இருக்க மாட்டேன்னு என்ன செய்யணும்? ஒழுங்கா ஏறி போக கூடாது. அமலேக்கிற 43 கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார்கள், பட்டயத்தினாலே விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கியபடினாலே அந்த பாதையில முன்னாடியே போயிட்டு இருக்கும்போது மெசேஜ் கேட்ட பின்பு துதிப்பார்கள். ரைட், காலையில இங்க செய்திருக்கணும். ஏன்னா அதிகாலையில நீங்க தேடும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படி இறங்கிடும். சீக்கிரம் எந்திரிச்சு உங்க சைட்டுக்கு உங்களை அடுத்தடுத்த இடம் தான், வேற எங்கேயும் கிடையாது. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார், பட்டயத்தால வெளியிருக்கு. ஆனாலும் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அந்த இருமனத்துல ஏன் சொல்லியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நினைக்கிற நாங்க செய்தான் ரைட் அப்படின்னு சொல்லி.
ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி மோசே பாளையத்தை விட்டு விலகுவது. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவருடைய ஓர் மட்டும் துரத்தினாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது. அந்த பாதையில போகும்போது இருதயத்திற்குள்ள ஒரே ஆவி இருக்கணும். அந்த ஆவி என்ன சொல்லணும்னா, இருமனங்களே ஒரு மனம், நான் நேரா போய் சேர்வேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. நான் இருதயத்தோடு நம்முடைய திரு சமூகமாக இருக்கிறோம் ஐயா. நம்முடைய கிருபை எங்களை இம்மாட்டம் காத்து வழி நடத்தின தயவுக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி ராஜா. இருமனம் அல்லையா, ஒரு மனத்தோடு செல்ல உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.